ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பிஜே. காலத்தில் நடிகர் நாகேஷ்கிட்ட ரேடியோ இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கி வரைக்குமே அவர் சொன்னது சூப்பர் தான். அந்த கேள்வி என்னென்னா, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் மற்றவங்களுக்கு போச்சுன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நடிகர் நாகேஷ் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரை பார்த்து சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக கவலைப்படவே மாட்டேன் சார், நிச்சயமாக கவலைப்படவே மாட்டேன். ஏன்னும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. ஒரு கட்டடம் கட்டும்போது சவுக்கு மரத்தை முக்கியமாக வச்சு சாரம் கட்டி குறுக்க பலையை போட்டு அது மேலே பல சித்தாள்கள் நின்று கைக்கு கை கல்லை மாற்றி கட்டடத்தை உயர்த்தி கட்டிக்கிட்டு போவாங்க. அப்படி கட்டின அந்த கட்டடம் பல வருஷம் கழித்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த கட்டடத்துக்கான வர்ணஜால வித்தைகளை செஞ்சு வண்ணங்களை பூசி மொத்தமாக கட்டடத்தோட வேலை எல்லாத்தையும் முடித்து கீழே இறங்கும்போது ஒவ்வொரு சவுக்கு மரமாக அழுத்துக்கிட்டு வருவாங்க. இப்படி அந்த கட்டடம் முடிஞ்ச பின்னாடி கட்டடத்துக்கு உண்டான கிரக பிரவேசம் பண்ணுற அன்னைக்கு அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முக்கியமாக இருந்த அந்த சவுக்கு மரத்தை யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கேயோ வளர்ந்த வாழை மரத்தை முன்னால் வச்சு கிரக பிரவேசத்தை நடத்தி அனைவரையும் வர வைப்பாங்க. இப்படின்னு அவர் ஒரு கதையை சொல்கிறாரு. இந்த கதையில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகப்படுது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததானும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.